திரைசீலையில இருந்த வேதாளம் சரவிளக்குக்கு வந்து மீதி கதைய சொல்ல தொடங்குது. காந்தரூபி கண் விழித்ததும் பக்கத்துல கணவன் இல்லாததை பார்த்து அவனை அரண்மனை முழுக்க தேடுறா. ஆனாலும் எந்த இடத்துலயுமே காந்தரூபனை காணோம். இந்த செய்தி அரசருக்கு தெரிய வந்து நாடு முழுவதும் காந்தரூபனை தேடுறாங்க. ஆனாலும் யாராலையுமே காந்தரூபனை கண்டுபிடிக்க முடியல. மேல்லோகம் தூக்கிட்டு போன 7 கன்னிகளும் காந்தரூபனுக்கு பூலோகத்தை பத்தின நினைவு கூட வரவிடல. ஆனா இந்த 7 கன்னிகள்ல ஒருத்தி காந்தரூபி கணவனை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான்றத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருந்த காந்தரூபி பக்கத்துல அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறா. இது தெரிஞ்ச மற்ற கன்னியர்கள் பூலோகத்துக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் காந்தரூபி நினைவுல இருந்து அழிச்சிட்டு மறுபடியும் காந்தரூபனை மேல்லோகம் தூக்கிட்டு போயிடுறாங்க. நாட்கள் போக போக காந்தரூபன் திரும்ப கிடைப்பான்ற நம்பிக்கை கூட யாருக்குமே இல்ல. ஒரு சமயம் காந்தரூபிக்கு தான் கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிய வருது. கணவன் இல்லாம காந்தரூபி கர்ப்பம் அடைஞ்சிட்டான்னு அரண்மனை முழுவதும் அவளை பத்தி தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசர் விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜ குடும்பத்துல இப்படி ஒரு கேவலம் நடந்துருச்சு அப்படின்னு காந்தரூபி மேல கோவப்பட்டு அவரோட ஆட்கள் கிட்ட சொல்லி அவளை அரண்மனையை விட்டே வெளியேற்றி காட்டுல கொண்டு போய் விட சொல்றாரு. காந்தரூபிக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாம குழம்பி போய் அழுதுட்டு இருக்க சமயத்துல ஒரு விலைமகள் அவளை பார்த்து அவளுக்கு தன்னோட வீட்லயே அடைக்கலம் கொடுக்கறா. இருந்தாலும் அந்த விலைமகளோட தீய எண்ணம் வெளிப்பட்டு காந்தரூபிக்கு குழந்தை பிறக்கும் போது அவ மயக்கமா இருக்க சமயத்துல மறுத்து வச்சுக்கிட்ட பெண் குழந்தையா பிறந்தா விட்டுடு, ஆனா ஆண் குழந்தையா பிறந்தா அந்த குழந்தைய கொன்னுடு அப்படின்னு சொல்றா. காந்தரூபிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. கண் விழிச்சதும் தன்னோட குழந்தை எங்கன்னு கேட்கும் போது அந்த விலைமகள் குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறா. குழந்தைய கொல்றதுக்காக எடுத்துட்டு போன மறுத்து வச்சு அந்த குழந்தைய கொல்லாம காட்டுல இருந்த காளி கோவில்ல வச்சுட்டு போயிடுறா. இதோட கதையை முடிச்சிட்டு சரவிளக்குல இருந்த வேதாளம் அரசகுமாரியோட தலையணிக்குள்ள போய் புகுந்துருது. விக்ரமாதித்யன் தலையணி கிட்ட மீதி கதைய சொல்லுன்னு கேக்குறாரு. உடனே தலையணை கதைய சொல்ல தொடங்குது. காளி கோவில்ல வச்சுட்டு போன காந்தரூபியோட குழந்தை அழறத பார்த்து அங்கிருந்த விலங்குகள் பரிதாபப்பட்டு அந்த குழந்தைய வெயில் படாம இருக்கிறதுக்காக கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சிருதுங்க. அன்னைக்கு துர்காஷ்டமி. அதனால அரசர் தன் குல தெய்வமான காளி தேவிய வணங்க வந்தப்போ அங்க அழுதுட்டு இருந்த குழந்தைய பார்த்து தன்னோட பெயர் என்னே தெரியாம அரண்மனைக்கு தூக்கிட்டு போய் மதனசிம்மன் அப்படின்னு பெயர் வச்சு ரொம்ப அன்போட ஒரு இளவரசனாவே வளர்க்கறாரு. அவன் வளர வளர அனைத்து கலைகளையுமே கத்துக்கிறான். ஒரு சமயம் மதனசிம்மன் யானை மேல வந்துட்டு இருக்கும் போது காந்தரூபிய பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால பக்கத்துல அவளை பத்தி விசாரிச்சதும் விலைமகள் வள்ளிநாயகி வீட்டுல இருக்க பொண்ணுன்னு தெரிய வருது. மதனசிம்மன் காந்தரூபியும் ஒரு விலைமகள் தான் அப்படின்னு தவறா நினைச்சிட்டு அவ மேல ஆசைப்பட்டு வள்ளிநாயகி கிட்ட 2000 பொற்காசுகள் காந்தரூபிக்காக கொடுக்கறான். அன்று இரவு மதனசிம்மன் வள்ளிநாயகி வீட்டுக்கு வந்ததும் வெளியே படுத்துட்டு இருந்த கண்ணுக்குட்டிய கவனிக்காம அந்த கண்ணுக்குட்டிய தாண்டி போறான். அந்த கண்ணுக்குட்டி தன்னோட அம்மா கிட்ட, அம்மா இந்த இளவரசன் என்னை தாண்டி போறான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த தாய் பசு இவன் பெற்ற தாயையே ஆசை நாயகியா ஆக்கிக்கணும்ன்ற மயக்கத்துல போகும்போது உன்னை தாண்டதுல ஆச்சரியம் இல்ல அப்படின்னு சொல்லுது. மதனசிம்மன் விலங்குகள் பேசுவதை புரிஞ்சுக்கிறதுக்கான கலைகளையும் கத்துக்கிட்டவன். அதனால இந்த பசு சொன்னதை கேட்டு திகைத்து போய் ரொம்ப குழப்பத்தோட உள்ள போறான். விலைமகள் வீட்டிலேயே இருந்தாலும் இத்தனை வருடமா பத்தினித்தன்மையோட இருந்த காந்தரூபிய 2000 பொற்காசுகளுக்காக ரொம்ப வற்புறுத்தி இளவரசன் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறா வள்ளிநாயகி. மதனசிம்மன் கண்கள் கலங்கிய நிலையில இருந்த காந்தரூபிய பார்த்து எதுவும் பேசாம அரண்மனைக்கு வந்து அரசர்கிட்ட பசு சொன்ன விஷயத்த சொல்லி நாளை மாலைக்குள்ள வள்ளிநாயகி வீட்டுல இருக்க பெண்ணை பத்தின உண்மை தெரிய வரலனா அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்க்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அரசர் வள்ளிநாயகியும் அந்த பெண்ணையும் விசாரிக்க வர வைக்கும் போதுதான் அந்த பெண் காந்தரூபின்னு தெரிய வருது. அரசர் மதனசிம்மன் கிட்ட காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் ஆனதுல இருந்து காந்தரூபிய அரண்மனையை விட்டு வெளியேற்றின வரைக்கும் நடந்த விஷயத்த சொல்றாரு. வள்ளிநாயகிய விசாரிச்சதும் அவ காட்டுல காந்தரூபிய பார்த்ததுல இருந்து மறுத்து வச்சுக்கிட்ட குழந்தைய கொடுத்த வரைக்கும் நடந்த விஷயத்த சொல்றா.
மருத்துவச்சிய விசாரிக்கும் போது அவ அந்த குழந்தைய காட்டுல இருந்த காளி கோவில்ல வச்சுட்டத சொல்றா. இருந்தாலும் மதனசிம்மனுக்கு சந்தேகம் தீராம உடனே காளி கோவிலுக்கு போய் மனம் உருகி வேண்டான். காளி தேவியும் அவனுக்கு முன்னாடி தோன்றி மருத்துவச்சியால போடப்பட்ட குழந்தை அவன்தான் அப்படின்னு உணர்த்துறாங்க. உடனே அரசர் காளி தேவி கிட்ட, என்னோட மகன் காந்தரூபன் காணாமல் போன பிறகு காந்தரூபி கர்ப்பம் உண்டானதுனால மதனசிம்மனை எப்படி பெயரனா ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. காளி தேவி நடந்த விஷயத்த சொன்னதும் அரசருக்கு காந்தரூபி மேல தவறில்லைன்னு தெரிய வருது. காந்தரூபியும் தன்னோட கணவன் திரும்ப வரணும்னு காளி தேவி கிட்ட வேண்டா. அப்போ காளி தேவி அவகிட்ட, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தா கன்னி தேவதைகள் மனம் இறங்கி உன்னோட கணவனை கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. காந்தரூபியும் அதை கடைபிடிச்சதுனால மேல் லோகத்துல இருந்த காந்தரூபன் மறுபடியும் பூலோகம் வந்துட்டாரு. அரசரும் காந்தரூபனுக்கு முடி சுட்டிட்டு துறவரம் போயிடுறாரு. இப்படி கதைய சொல்லி முடிச்ச தலையணையில இருந்த வேதாளம், விக்ரமாதித்த பூபதியே, உண்மையன்றி யார் கேட்டிருந்தாலும் இந்த கதையை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஏலக்கரம்பையும் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டது விக்ரமாதித்ய மகாராஜாவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. விக்ரமாதித்தன் ஏலக்கரம்பையும் அந்தனர் வீட்டுல விட்டிருந்த அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு உஜ்ஜயினி நகரத்துக்கு வராரு. மூன்றாவது படிக்கு காவலா இருந்த கோமலவல்லி பதுமை விக்ரமாதித்யனோட கதையை சொல்லி முடிச்சதும் போஜராஜன் 4வது படியில ஏறுறாரு. அப்போ 4வது படிக்கு காவலா இருந்த மங்கள கல்யாணி பதுமை விக்ரமாதித்யனோட கதையை சொல்ல தொடங்குது.